மரியாள் ஓடி போய் சீடர்களுக்கு அறிவிக்கிறார். Jesus වහන්සේ ජීවමාන බව මරියා සියලු දෙනාට ගොස් කියන්ට පටන් ගත්තා. நற்செய்தியை, அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை சீடர்களுக்கு அறிவித்தது ஒரு பெண்மணி தான், அது மரியாள் தான். Jesus වහන්සේ ජීවමානය කියන ඒ සුභාරංශය ගෙන ගියා වූ මරියා ස්ත්‍රියක් වුණාට ඒ අපොස්තලවරුන්ට ඒ පණිවිඩය ගෙනිච්ච මේ ස්ත්‍රිය. இந்த கடைசி காலத்துல சில நூதனமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. මේ අවසාන කාලයේ විවිධාකාර උපදේශ අපිට ලැබෙනවා. அதுல ஒன்று என்ன தெரியுமா? එකක් කුමක්ද කියලා ඔබ දන්නවද? பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாதுன்றாங்க, லூஸ் மாதிரி சொல்றாங்க. பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, கிராமத்துக்கு போய் பேசக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது. ස්ත්‍රියන් සේවය කරන්න හොඳ නැහැ, ස්ත්‍රියන් උන්වහන්සේගේ ශුද්ධ වූ වචනය කියන්න හොඳ නැහැ කියලා මෙවැනි උපදේශයන්, මේ වගේ අදහස් මේ අවසාන කාලයේ පැමිණෙනවා කියලා තියෙනවා. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முதல் சீடர்களுக்கு சொன்னதே ஒரு பெண்மணி தான். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නැවත උත්ථානය වූවා කියන ඒ සුභාරංශය පළමුවෙන්ම ඒ අපොස්තලවරුන්ට ගෙනිච්චේ එක් ස්ත්‍රියක්. அநேக பெண்கள் தங்கள் தியாகமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்தார்கள். ඒ කාලයේදී ඔවුන්ගේ ජීවිත ඔවුන් පුදලා ඒ ස්ත්‍රියන් ගොඩක් සේවාවන් ඒ කාලයේදී කරා. கர்த்தருடைய கிருபை வரங்கள் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், இந்த மொழிபெயர்க்கலாம், அருமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සිටිනා සියලුම දරුවන් උන්වහන්සේගේ සියලුම සේවාවන් තුළ නිරත විය හැකිය. இயேசுவின் உயிர்த்தெழுதலை, இந்த நல்ல செய்தியை சீடர்களுக்கு, அவங்க பாருங்க, ஆண்கள் உயிருக்கு பயந்து கொண்டு கிடக்கிறார்கள், ஆனாலும் ஒரு பெண்மணி தான் போய், என்ன பயந்து கொண்டு கிடக்கிறீர்களா, பயப்படாதீர்கள், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்ற நல்ல தைரியத்தை, அந்த வார்த்தை, உயிர்த்தெழுந்த செய்தி அந்த பெண்மணி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණයෙන් පසු අපොස්තලවරුන් බය වී සිටිද්දී ඒ ජීවමාන වූ ශුද්ධ වූ ඒ සුභාරංශය ගෙන යන්නට මේ ස්ත්‍රියගේ හද තුළ ඒ ධෛර්යයද, ඒ කරුණාවද, ඒ ආශිර්වාදයද තිබුණා. John 20